ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேரனுக்கு பார்த்த பொண்ணு சேரன் வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்து தான் சேரன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தனி கொடுத்தனத்துக்கு மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி தான் அவங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. இங்கே சேரன் வீட்டில் இருக்கிறவங்களும் தனி கொடுத்தனுக்கு சம்மதிச்சு தான் சொல்லியிருக்காங்க. 2 வீட்டாருக்கும் தெரியாது, 2 பேருமே தனி கொடுத்தனம் தான் போக போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சேரன் கண்டிப்பாக தனி கொடுத்தனத்துக்கு ஒத்துக்கலை. அந்த பொண்ணுக்கும் கூட்டு குடும்பத்துக்கு சம்மதம்னு சொல்லித்தான் அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கவிதாவும் பேசிகிட்டு இருக்காங்க சேரன் கூட. பேர்த்துக்கும் கான்வர்சேஷன்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. சேரன் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு படுக்க போகலான்ட்டு இருக்கிறப்போ சேரனுக்கு நைட் டைம் ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. அப்போ நிலாவும் சேரனும் தான் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நிலா கேட்குறாங்க, யாருங்கண்ணே இந்த நேரத்தில் கூப்பிட்றாங்க அப்படின்னு. தெரியலம்மா, இது ஏதோ புது நம்பராக இருக்குது, சரி அட்டன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. சேரன் என்ன கார்த்திகா இந்த டைமில் கூப்பிட்ருக்க அப்படின்னு பேசுகிறாரு. அதை கேட்ட நிலா இருந்துட்டு, சரி இவங்களுக்கு தான் கல்யாணம் இது இல்லை, ஒன்றும் பர்சனலாக பேச போகிறது இல்லைன்னு லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறாங்க. கார்த்திகா சொல்கிறாங்க, உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்களாமே, நாளைக்கு நிச்சயமாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா, ஏன் கார்த்திகா நீங்கள் தான் சேரன் அண்ணாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு வரல இல்லை, அவருக்கு பொண்ணு பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, உங்களுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் தாலி கட்டிக்கிட்டு ஜம்முன்னு போக போகிறீங்கள, அப்போ எங்கள் அண்ணன் மட்டும் சும்மா இருக்கணுமா, அவருக்கும் பொண்ணு பார்த்துட்டோம் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட கார்த்திகா, கண்டிப்பாக சேரன் மாமா நல்லா இருக்கணும், அவரோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும், நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், அதை கடைசியாக என்னோடய மாமாட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் ஃபோன் பண்ணினேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, என்னால் அந்த மாப்பிள்ளையோட சந்தோஷமாக வாழ முடியாது, அதுக்காகத்தான் சேரன் மாமாட்ட கடைசியாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச பேச அப்படியே ஃபோன் கட் ஆயிடுது. அவருக்கு சேரனுக்கு புரிஞ்சிருச்சு, கார்த்திகை ஏதோ சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சேரன் சொல்கிறாரு, நிலா சீக்கிரம் வா, நான் அவங்க வீட்டு வரைக்கும் வர்றேன், நான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்காது நிலா, நீ போய் கதவு தட்டி கார்த்திகை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போட்டு, வீணா நம்மளால ஒரு உயிர் இதாகக்கூடாது நிலா அப்படின்னு சொல்லி சேரன் வேகமாக சேரன் நிலாவும் கிளம்பி போகிறாங்க. கார்த்திகா வீட்டில் சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணை போய் பாருங்கன்னு நிலா கத்துனதுக்கப்புறமா போய் பார்க்குறாங்க. கார்த்திகா மயங்கி கிடக்குறாங்க, எடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சேரனுக்கு தனியாக கல்யாணம் நடக்குமா, கார்த்திகாவுக்கு நடக்குமா, சேரன் கார்த்திகா கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத இனி வர்ற எபிசோடில் தான் காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.